தோனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, என்னோட லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் தான் இருக்கும். 43 இயர்ஸ் ஓல்டில் ஒரு ஐபிஎல் ஒரு சின்ன பசங்க ஆடுற ஒரு கேமில் தன்னை ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காரு. நான் இன்னும் சின்ன பையன் தான், எனக்கு ஏஜ் ஜஸ்ட் நம்பர்ன்றது நீங்கள் யாரை வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அதில் நம்பர் 1 தோனி. நாலு பாலில் 20 ரன், ஹேட்ரிக் 6 அந்த மாதிரி தான். தோனிக்கு வயசாச்சுன்னெலாம் சொல்லாதீங்க சரிங்களா. இன்றைக்கும் போலர்ஸ் யார்கர் போகிறதுக்கு பயப்படுறாங்கன்னா அது தோனியோட ஹெலிகாப்டர் பார்த்து தான். ஒரு பேட்ஸ்மேனோட வீக்னஸே யார்கர் பாயிண்ட் தான். அந்த யார்கரில் ஒருத்தர் ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறாருன்னா அது தோனியால் மட்டும்தான் முடியும். சிஎஸ்கேல பவுலிங்கில் யார் யார் சிறப்பாக பண்ணுவாங்க, பேட்டிங்கில் யார் யார் சிறப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். இதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் நான் எங்களுக்கு பவுன்சிங் பேட்ஸ்மேனோட ஹெல்மெட்டை உடைக்கிறதுக்காக ஜிம்மி ஓட்டன் ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காங்க. ரோஹித் சர்மா 5 தடவை கப் அடிச்சிருக்காரு. மும்பைக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காரு. மும்பை தவிர வேறு எந்த டீமும் விளையாடவும் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரஷித் கான் இருக்காரு, அப்புறமேட்டு வந்து சுப்மன் கில் இருக்காங்க. இந்த தடவை எப்படி இருக்கும் அந்த மேட்ச் அவங்க டீம்லாம்? அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 2011 நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஸ்பீனை வந்து கூட்டு வந்து ஸ்பின் போட வச்சு ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக ஃபைனல்னா இந்த மேட்ச்சுக்கும் இந்த டீம் தான் வரும் அப்படின்னா எந்த டீம் சொல்லுவீங்க? கிளாஷ் ஆகிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசை என்னென்னா எஸ்ஆர்ஹெச் கூட சென்னை விளையாடும். ஏன்னா நவம்பர் 19, 2023 ஓகே, அது ஒரு பிளாக் டே. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்ல வந்து ஒரு சூறாவளி கூட சொல்லலாம். எப்படின்னா அவரும் ஒரு பிளேயரு, சிறு வயதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உன்னிச்சு கவனிச்சிட்டு இருக்காரு. அவரால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும், என்னென்ன டீம் என்னென்ன இடத்துக்கு வரும், என்னென்ன டீம் வந்து கப் அடிக்குன்ற வரைக்கும் ஃபுல்லாக என்னால் கணிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. வர 2025 ஐபிஎல் வந்து எப்படி அமையும், என்னென்ன டீம் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், என்ன டேபிள் வரும்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஓகே, உங்கள் பேர்? என்னோட பேர் விஜய். இப்போ வரப்போகிற 2025 ஐபிஎல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2025 ஐபிஎல் வந்து ரொம்ப புதுசாக ரொம்ப டஃப்பாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன சீசனே வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் 10 வருஷம் வச்சு இந்த ஆர்சிபியோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணாங்க. போன வருஷம் தான் ஆர்சிபி நல்லா டஃப்பாக கொடுத்து வந்தாங்க, ஆனால் போக முடியல. எஸ்ஆர்ஹெச் ஃபைனல்ஸ் வந்தாங்க, ஃபைனல்ஸில் சொதப்பிட்டாங்க, அதனால் கப் அடிக்க முடியாது போச்சு. இந்த ஐபிஎல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்னா ஒரு 4 டீம் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லா டீமும் ஸ்ட்ராங் தான், மோர் தென் எல்லாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ரொம்ப 4 டேபிள், அந்த 4 டேபிளில் இருக்க வேண்டிய டீம் எதுனா ஃபர்ஸ்ட்டு வந்து சிஎஸ்கே ஆல் டைம், 2வது மும்பைஸ், அவங்களும் 5 கப் வச்சுருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா நைட் ரைடர்ஸ், போன வருஷமே நல்லா மூமெண்ட் எல்லா மேட்சும் நல்லா அடிக்க படித்தோம். 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானும் நல்லா லீடிங் வந்துட்டு இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அவங்களும் வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா புது பிளேயர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு டீம் பற்றி பார்ப்போம். இப்போ வந்து சென்னையோட டீமில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க பிளேயர்ஸ், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சென்னை வந்து எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான டீம் தான். மற்ற டீமை வந்து டீம்னு சொல்லுவாங்க, சென்னை வந்து ஹோம்னு சொல்லுவாங்க. சென்னை டீமில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. சூப்பரான ஆல்ரவுண்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆரிச்சாமி வேறு இருக்காரு. சிவம் துபே ஆரிச்சாமினா தான் அவரை தெரியும். தளபதினா யாருன்னா நம்ம ஜெட்டு, அவர் சென்னையோட சின்ன பிள்ளை. 2வது வேகப்பந்து வீச்சாளர் மதீஷா பத்திரானா இருக்காரு. தோனியோட ஒரு சின்ன பையன்னு சொல்லிக்கலாம். ராக்கெட் ராஜா ருத்ராஜ் கைக்வாட் இருக்காரு. நீங்க தெரிஞ்சு வச்சுங்க, சென்னை வந்து எப்பவுமே ஒரு ஸ்பெஷல். தமிழ் மக்கள் வந்து ஒரு பிளேயரை விரும்பிட்டாங்கன்னா பேர் சூடி மகுடத்துல ஏறி உட்கார வச்சிருவாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வின் அவர்கள் டீம்ல வந்திருக்காரு. அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பெஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 2011 நீங்க பார்த்துருப்பீங்க, ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா கிறிஸ் கெயில் அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தாரு. அவரை வந்து 2 ரன்ஸ் கூட அடிக்க முடியாத அளவுக்கு விக்கெட் எடுத்திருப்பாரு. 2011 ஆர்சிபி கிட்ட நெருங்க முடியாத ஒரு ஃபார்ம்ல இருந்தார். அஸ்வினை வந்து கூட்டு வந்து ஸ்பின் போட வச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்திருப்பாங்க. அஸ்வின் ஓம் குரன் வேறு நீங்களே தெரிஞ்சுக்கணும், நல்லா சிறப்பாக தான் இருக்கும். இந்த சீசன் அஸ்வினுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ்லேயே நிறையா சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 2-3 சீசனாகவே வந்து மும்பை சரியாக ப்ளே பண்ண முடியல. 23ல் ரோஹித் சர்மா கொஞ்சம் ரொம்ப தடுமாறினார். 24ல் கொஞ்சம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ரோஹித் சர்மா 5 தடவை கப் அடிச்சிருக்காரு. மும்பைக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காரு. மும்பை தவிர வேறு எந்த டீமும் விளையாடவும் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து டெக்கன் சார்ஜர்ஸில் இருந்தார் ரோஹித் சர்மா. டெக்கன் சார்ஜர்ஸ்க்கு அப்புறம் மும்பை எடுத்தாங்க 2013ல். வந்த ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து சென்னைக்கு எகென்ஸ்டாக கப் அடித்தார். 2015லையும் தன்னை ப்ரூஃப் பண்ணார், 2019லையும் ப்ரூஃப் பண்ணார், 2017லையும் ப்ரூஃப் பண்ணார்.
தன்னோட பெஸ்ட்டான கேப்டன்சி எப்பயும் ரோஹித் சர்மா முன்ன வச்சிருக்காரு. அவரை கேப்டன்சிலேருந்து எடுத்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, ரோஹித் சர்மாக்கு அப்புறம் இன்னொருத்தர் இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் கூட்டு வந்திருக்காங்க. தப்பா யாரும் நினைச்சுக்காதீங்க. அடுத்து எஸ்ஆர்ஹெச் அந்த டீம் பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கும்? எஸ்ஆர்ஹெச் வந்து இத்தனை வருஷம் ப்ளே பண்ணதுல 2024ல வந்து பயங்கரமான ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. பேட்டிங் லைனப்ல வந்து 275 T20 வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ ஸ்கோர்ல யாரும் அடிச்சதும் கிடையாது. ஆர்சிபி 2013லயும் எப்போதான் பூனேக்கு அகேன்ஸ்டா வந்து கிறிஸ் கெயில் வந்து அந்த மேட்ச்ல 175 அடிச்சிருப்பாரு. கேப்டன்சி வந்து யுவராஜ் சிங் பண்ணியிருப்பாரு. அந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து 5 6 அடிச்சாரு கெயில். சரியான மேட்ச் அது, நீங்க மறக்கவே முடியாது ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாரும். அந்த 265 தான் ஆர்சிபியோட ரெக்கார்டா இருந்தது. அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணது இவங்க தான். அதனால நல்ல ஃபார்ம், பேட்டிங் லைனப் நல்ல ஃபார்ம்ல இருக்கு, போலிங் நல்லா இருக்கு. பார்க்கணும்னா கேப்டன் கட்ஸ் இருக்கிற ஒரு கேப்டன் பேட் கமின்ஸ். அவரோட கேப்டன்சி நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா சரி சொல்லி ஜெயிக்கிறாங்க. அது இது வரைக்கும் யாரும் பார்த்தது நான் பார்த்ததில்ல. கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில வந்து ஒரு மேட்சை நாங்கள் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லி ஜெயிச்சாங்க. நம்ம இந்தியாவை சைலண்ட் பண்ண ஒரு தருணம் இன்னும் வருத்தமாக இருக்கு. கொல்கட்டா டீம் என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் இயர்ல வின் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த ஒரு ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்சும் அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக. ஃபைனலும் அங்கே போகுது. ஃபைனலில் அவங்க சென்னைக்கு வரும்னு சொல்றீங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்களா கொல்கட்டா? கண்டிப்பாக கொல்கட்டாவும் ரொம்ப நல்ல டீம் தான். கேப்டன்சியும் நல்லா இருக்கு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கோச்சை வச்சிருக்காங்க. கௌதம் கம்பீர் வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. பவர் ஹிட்டர் நிறைய 3 பேர் இருக்காங்க. அது ஆண்டர் ரசல் நீங்க பார்த்துருப்பீங்க. எடுத்தாலே 6 தான். 4 சிங்கிள்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. ஆண்டர் ரசல்ஸ் தோனியை ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, ஒரு மனுஷனுக்காக பவுண்டரி லைன்ல ஃபீல்டர் செட் பண்ணலாம், பவுண்டரி வெளியே நம்ம ஃபீல்டர்ஸ் எப்படி செட் பண்றது, அதை அலோவ் பண்ணாதே. நான் ரசலுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன்னு தோனியை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்கும் நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு, ஃபினிஷிங் பண்றாரு. நம்ம தமிழ்நாட்டு பிளேயர், பெருமைப்படைய விஷயம், வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. போலிங் தளபதி ஃபேன், ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளு தளபதிக்கு. கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி போலிங் சேஞ்சஸ்லாம் நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் எல்லாருமே சூப்பரான பிளேயர்ஸ். அவங்கள பிளேயிங் 11 பிளேயர் 6 அடிப்பாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் அந்த டீம் எப்படி இருக்கும்? என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க? பஞ்சாப் வந்து ரொம்ப பழைய டீம் தான். இது வரைக்கும் அவங்களும் ஒரு வாட்டி டிராஃபி வின் பண்ணதில்லை. 2 டைம்ஸ் ஃபைனல் போயிருக்காங்க. 2 டைம்ஸும் அவங்களால தன்னோட பெஸ்ட்டை காட்ட முடியல. 2014 வந்து அவங்களோட பேட்டிங் லைனப் ரொம்ப சொதப்பலாக இருந்தது. போன சீசனில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. பழைய பிளேயர் கிளென் மேக்ஸ்வெல் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. புது கேப்டன்சியை மாற்றிருக்காங்க. மேக்ஸ்வெல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெளியே மேட்ச் எல்லாம் வந்து சூப்பராக விளையாடுறாரு. இந்த 2024 கூட ஒழுங்கா வந்து ப்ளே பண்ணல. இந்த வருஷம் எப்படி பண்ணுவார் நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாங்க. அவங்க வெளியே லீக் மேட்ச் ஆடுறதுல வந்து சொதப்பி இருந்தாலும் தன்னோட கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக அவங்க 100% உழைப்பு காட்டுவாங்க. நீங்கள் 23 ஃபைனல் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் ஒரு மேட்ச்ல நடக்க முடியாது 200 அடிச்சாரு. அதே ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க ஆஸ்திரேலியாக்காரர், இந்தியாவில் வந்து ஐபிஎல் விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா இந்தியாவில் நடக்கிற எல்லா ஹோம் டவுன்லையும் அவங்க பிச் பார்த்துப்பாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான விஷயம் பிச்சு தான். பிச்சு, கிரவுண்டு, வெதரு இதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு மேட்சுக்கு ஒரு டீம் மேட் வைப்பாங்க. ஒரு சின்ன சீரீஸ் கூட ஆஸ்திரேலியா தோகாதது காரணம் என்னன்னா ரெப்ரசென்ட் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐபிஎல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன, எந்த பேட்ஸ்மேன் எந்த மாதிரி பவுலிங் பண்ணுறேன், எந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு எந்த மாதிரி ஃபார்மில் பண்ணணும், அது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த டீம் வந்து நிறையா சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம KL ராகுல் வந்திருக்காரு. ஏன்னா 2024 அவர் மட்டும் தான் விளையாடினாரு, வேற யாருமே ஒழுங்கா விளையாடல அவங்க டீம்ல. பஞ்சாப்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல, லக்னோவில் இருந்தாரு. ஆமா, KL ராகுல் கிளாசிக் ராகுல் நிறைய பேருக்கு தெரியும். கிளாசிக்காக விளையாடுவார். அவரும் நல்ல கேப்டன்சி பண்ணிட்டு வந்திருக்காரு லக்னோவில். இப்போ லக்னோவில் இருந்து தான் டெல்லி வந்திருக்காரு. டெல்லியில் வந்து அவரோட 100% நீங்கள் பார்க்கலாம். டெல்லி வந்து எப்படி வழி நடத்துறான்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா GT அது நல்லாவே ஒரு தடவை ப்ளே பண்ணலாலும் திடீர்னு கீழே போவாங்க, திடீர்னு மேலே வருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரஷித் கான் இருக்காரு, அப்புறமேட்டு வந்து சுப்மன் கில் இருக்காங்க. இந்த தடவை எப்படி இருக்கும் அந்த மேட்ச் அவங்க டீம்லாம்? அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்காங்க. பேட்டிங் லைனப் கொஞ்சம் நல்லா இருக்கும். சுப்மன் கில் ஆல்ரவுண்டர் இருக்காரு. அவங்க பேட்டிங் லைன் சாய் சுதர்ஷன் சென்னை பிளேயர் நல்லா பிளே பண்ணியிருக்காரு. 23 ஐபிஎல்லே பார்த்துருக்கலாம். 97 பிஃபோர் அடிச்சிருந்தாரு. நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு. போலிங் வந்து செம்ம சேஞ்சஸ் இருக்கு. முகமது ஷமி எடுத்துட்டாங்க. போலிங் டீம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் சிட்டியில். அதில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஎல் வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா தோனி அவர்கள் இன்னுமே கண்டினியூ பண்றாரு. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேல அஸ்வின் அவர்கள் வந்திருக்காரு. நிறைய டீம்ல நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேபிள்ல 4 பிளேஸ்ல யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து சென்னை இருப்பாங்க, மும்பை, SRH,
அப்புறம் ராஜஸ்தான் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆமா கண்டிப்பா இருக்கு. ஓகே. மற்றபடி மற்ற டீம்லாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான். மற்ற டீம் ஆவரேஜ் முடியாது, பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. நீங்க வந்து 14 மேட்ச் ப்ளே பண்றீங்கன்னா அதுல 9 மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணிருக்கணும். பிளே ஆஃபுக்கு போற அந்த 4 டீமுக்கு வந்து தான் முடிவு பண்ணும். அந்த பிளே ஆஃப் போற 4 டீம்ல முதல் டீம் சிஎஸ்கேவா தான் இருக்கும் கண்டிப்பா. அதை நீங்க பாப்பீங்க. லாஸ்டா ஃபைனல்னா இந்த மேட்ச்சுக்கும் இந்த மேட்ச் இந்த டீம் தான் வரும் அப்படின்னா எந்த டீம் சொல்லுவீங்க? கிளாஷ் ஆகிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சென்னை மும்பை தான் கண்டிப்பா வரும். கிளாசிக். மும்பைல நிறைய சேஞ்சஸ்லாம் மாத்தனால வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சில பேர் பேசிக்கிறாங்க இல்லையா? பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் போலர் அங்கதான் இருக்காரு. வேர்ல்டு நம்பர் 1 போலர் அங்கதான் இருக்காரு, பும்ரா. கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. T20 வேர்ல்டு கப்ல ஒரு மேஜிக்கே பண்ணிருந்தோம். ஒரு போலர் இதுவரைக்கும் ஒரு சீரிஸ் ஜெயிச்சு கொடுத்தது சரித்திரமே கிடையாது. அதை நடத்தி காட்டின பும்ரா அங்கதான் இருக்காரு. நிறைய பிளேயர்ஸ் அங்க நல்லா இருக்காங்க. ஹிட்மேன் இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட நல்லா மேட்ச் பண்ணியிருந்தாருல ரோஹித் சர்மா. கண்டிப்பா ஹிட்மேன் அங்கதான் இருக்காரு. ஓகே. ஹர்திக் பாண்டியா இருக்காரு. சூரியகுமார் யாதவ் ஃபிளிப்கார்ட் ஷாட் பார்த்துருப்பீங்க. அந்த கேட்ச் இல்லைன்னா நம்ம கையில கப்பே இல்லை இன்னைக்கு. அதனால மும்பை சென்னை இவங்க 2 பேர் கிளாஸ் நல்லா இருக்கும். ஃபேன்ஸ் எதிர்பார்க்கல. எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசை என்னன்னா எஸ்ஆர்எச் கூட சென்னை விளையாடணும். ஏன்னா பேட் கமின்ஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கவே முடியாது ஒரு மனுஷன் முன்னாடினா தோனி தான். என்னோட அவுட் ஸ்டாண்டிங்கை வந்து மைண்டை அவங்க கிட்ட எடுத்துன்னு போக முடியாது. அந்த மனுஷன் எந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்னு சொல்ல முடியாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில. ஓகே. அந்த தோனி வரும்போது அந்த சத்தத்தை கேட்டு இது வரைக்கும் நான் அவ்வளோ பெரிய சத்தத்தை நான் கேட்டதே இல்லை என் வாழ்க்கையிலேன்னு சொல்லியிருக்காரு. பேட் கமின்ஸ் எல்லாருக்கும் ஞாபகமான பேராக இருக்கும். நவம்பர் 19, 2023. ஓகே. அது ஒரு பிளாக் டே கிரிக்கெட் இந்தியாவுக்கு. பேட் கமின்ஸ் வர்சஸ் ருத்ராஜ் கெய்க்வாட். கேப்டன் ருத்ராஜா இருக்கலாம். அன்னைக்கு நீங்க பாப்பீங்க தோனியோட கேப்டன்சி கண்டிப்பா அதுல இருக்கும். இந்த தடவை வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆமா கண்டிப்பா. அது தோனி ஃபேனா சொல்றீங்களா இல்ல ப்ரெடிக்ஷனால சொல்றீங்களான்னு தெரியல. டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 11 பேர் இருப்பாங்க. ஆமா கண்டிப்பா. அதுல பேட்டிங்க்கு, பவுலிங்க்கு, ஸ்டெம்பிங்க்கு, அந்த கீப்பிங்க்குலாம் தனியா இருப்பாங்க. சிஎஸ்கேல பவுலிங்ல யார் யார் சிறப்பா பண்ணுவாங்க, பேட்டிங்ல யார் யார் சிறப்பா பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நீங்க ஓப்பனிங் சூப்பரா இருக்கு. நம்ம கிட்ட ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. அப்புறம் நம்ம டெவன் கான்வே செல்லம்மா மாமான்னு கூப்பிட்டு 2 பேர் தான் இந்த தடவை இறங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களோட ஓப்பனிங் தான் சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம கிட்ட ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, சிவம் துபே, அடுத்து நம்ம வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் நம்ம தலை இருக்காரு, சாம் கரன் சுட்டி குழந்தை சென்னைக்கு. ஓகே. அப்புறம் ஆஷன்னா இருக்காரு, ஜிம்மி. ஆக்சுவலா அஸ்வினும் நல்லா பேட்டிங் பண்ணுவாரு. ஜடேஜாவும் அவங்க 2 பேரும் வேர்ல்டு பிக்கெஸ்ட் ஆல்ரவுண்டர்ல இருக்காங்க. அதுல ஜடேஜா வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் இதுல வந்து சூப்பரா பிளே பண்ணனால ஐசிசி அவார்டு கொடுத்துருக்காங்க பெஸ்ட் ஆல்ரவுண்டர் டெஸ்ட்னு. நீங்க பாத்தீங்கன்னா சென்னை வந்து எப்பயுமே தன்னோட பிளேயிங் லெவலை சூப்பரா வச்சிருப்பாங்க. ஓகே. பிளே ஆஃபுக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா சென்னை தான் கப் அடிக்கும். ஓகே. அதே மாதிரி சிவன் துபே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பால், ஸ்லோ பால் போட்டா நல்லா விளாசுவாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல இந்த வாட்டி நீங்க கொஞ்சம் ஸ்பீட் பாலும் போடுங்க. ஓகே. கண்டிப்பா. அப்பயும் பேரை உடைக்கணும்ட்டா அவர் ஸ்லோவர் மட்டும் இல்ல, அவர் எல்லா நேரத்திலும் ப்ரூஃப் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஆனா எப்பவுமே போன ஐபிஎல்ல வந்து ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். நிறைய பால் சாப்பிட்டதே அவர் தானே. எல்லாருக்கும் ஒரு டிராப் சீசன் வரும். அது மூலியமா கத்துப்பாங்க, தான் என்ன தப்பு பண்ணன்னு தெரிஞ்சுப்பாங்க. அது அடுத்த சீசன் கம்பேக்கா இருக்கும். இந்த சீசன் சிவம் துபையோட பேட்டிங் நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. ஓகே. ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நிறைய பேட்ஸ்மேன் தடுமாறுவாங்க. இப்போ நீங்க ஸ்பீடு பவுலிங் எடுத்துட்டீங்கன்னா ஃபேஸ் வந்து நம்ம பேட் எப்படி ஆங்கிள் அடிக்கிறோமோ அந்த ஆங்கிள் கேட்ச் ஆகலாம், 6 ஆகலாம். ஆனால் ஸ்பின்னரை நீங்கள் எதுவுமே ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஸ்பின் எப்படி வேணா டர்ன் ஆகும். சிவம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயம் தான். ஓகே. பவுலிங்ல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன மாதிரிலாம் சிறப்பாக ப்ளே பண்ணுவாங்க? சாம் கரன் வந்திருக்காரு. சாம் கரன் உங்களுக்கு தெரியும், சென்னையோட சுட்டி குழந்தை இருக்காரு. ஸ்பின்னிங்ல வந்து சூப்பர் நூர் அஹமத் இருக்காரு, ஆப்கானிஸ்தானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர். சீட்டியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. சென்னை 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அதுக்கான பலனை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், ஓமுக வந்திருக்காரு. ஆல்வேஸ் நம்ம தளபதி ஜடேஜா கூட இருக்காரு. ஓகே. இதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் நான் எங்களுக்கு பவுன்சிங் பேட்ஸ்மேனோட ஹெல்மெட்டை உடைக்கிறதுக்காக ஜிம்மி ஓவர்டன் ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காங்க. அவர் பேரு கேள்விப்பட்டதே இல்லை. இதுல ஆஸ்திரேலியா பிளேயர் அவரு? கண்டிப்பா. ஓகே. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் விளையாடுறதுல இல்ல, இது ஐபிஎல் ஒரு பிக் பாஸ் லீக்ல விளையாடி இருந்திருக்காரு. இதுல வந்து ஒரு புதுசா வந்திருக்காரு. சிஎஸ்கேல நம்ம ஆல்ரவுண்டர் நிறைய பேர் தெரியும். ஜடேஜாவும் பேட்டிங் பண்ணுவாரு, அப்புறம் சாம் கரனும் சூப்பரா பேட்டிங் பண்ணுவாரு. அஸ்வின் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல அழகா நின்று விளையாடுவாரு. இப்போ புதுசா 2 பேர் வந்திருக்காங்க சொன்னீங்களா, அவங்க நல்லா பேட்டிங் பண்ணுவாங்களா? கண்டிப்பா. நீங்க அதுக்கு கிரவுண்ட்ல பாப்பீங்க அவங்களோட பேட்டிங்க. இதுல வந்து நேத்தன் எலிஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து பிக் பாஸ் லீக்ல ஒரு ஃபேனா இருந்தாரு ஒரு டீமுக்கு. ஓகே. 15 வருஷம் கழிச்சு அந்த டீமுக்கு கேப்டன் ஆகி அவரோட பங்களிப்பு அந்த சூப்பரா கொடுத்துருக்காரு. கப் அடிச்சு கொடுத்துருக்காரு ஒரு ஃபேன் பாயா இருந்து. புரியுது. அப்ப நீங்க நினைச்சீங்க அவரோட பங்களிப்பு எப்படி இருக்கும் சென்னையில. வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் ஒருத்தருக்காரு. அவரோட 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்கும். அப்போ இந்த தடவை வந்து சென்னை டீம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பக்காவா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி தோனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, என்னோட லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் தான் இருக்கும்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தடவை வின் பண்ணார்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா விளையாடுவாரு அப்படின்னு நம்பலாமா? கண்டிப்பாக அதை நம்பலாம். அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. 21 ஃபைனல் ஜெயிச்சு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, தன்னோட கடைசி மேட்ச் வந்து சென்னையில் தான் நான் ஆட போகிறேன். ஆனால் ஜெயிப்பேன்னு சொல்லியிருந்தாருல. கண்டிப்பாக வின் பண்ணி தான் அனுப்புவோம். அவரோட கேப்டன்சி ஃபஸ்ட்டு 2008 ஷேன் வார்னுக்கு அகேன்ஸ்டாக ஆடும்போது ஒரு 4 ரன் வித்தியாசத்தில் நம்ம தோத்துட்டோம். ஆமாம். அடுத்து நீங்கள் 23ல் பார்த்தீங்கன்னா அதே கேப்டனை ட்ராஃபியோடு அனுப்பி விட்டோம். ஒரு பிளேயராக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் அன்கேப்டட் பிளேயராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. 43 இயர்ஸ் ஓல்டில் ஒரு ஐபிஎல் ஒரு சின்ன பசங்க ஆடுற ஒரு கேமில் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் இன்னும் சின்ன பையன் தான், எனக்கு ஏஜ் ஜஸ்ட் நம்பர்ன்றது நீங்கள் யாரை வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அதில் நம்பர் 1 தோனி இருப்பார். போன தடவை வந்து 2024 வின் பண்ணியிருந்தா மேபி அது லாஸ்ட் மேட்ச் அந்த கண்டிப்பாக அந்த லாஸ்ட் மேட்ச் நம்ம ஆர்சிபி அகேன்ஸ்டாக நம்ம வின் பண்ணியிருந்தோம்னா அகேன்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு 3 மேட்ச் வின் பண்ண வேண்டியதாக இருக்கும் கண்டினியூவாக. ஓகே. ஆமாம், ராஜஸ்தான் கூட எலிமினேட்டர் நம்ம விளையாடி ஆகணும். அடுத்து வந்து எஸ்ஆர்ஹெச் கூட ஆடி இருக்கணும். ஃபைனல்ஸ் எந்த டீம் போயிருக்கோம், கொல்கத்தா கூட நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். மேபி மிஸ் ஆகிருக்கலாம். அது மூலிமா நிறைய சிஎஸ்கே பிளேயர்ஸ் கற்றுக்கினாங்க. ருத்ராஜ் கைக்வாடு நல்லா பழகிட்டார். கண்டிப்பாக போன தடவை செஞ்ச தவிர இந்த வாட்டி செய்ய மாட்டாங்க. அடுத்த இந்த கேள்வி வந்து உங்களுக்கு கேட்டே ஆகணும். ஒரு தோனி ஃபேனா நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து தோனிக்கு வந்து வயசாயிடுச்சு, அவர் வந்து ஓடுறதே முடியல, மூச்சு வாங்கிட்டே இருக்காரு, எதுக்கு விளையாடணும், அதை விட்டுட்டு போகலாமே, யங்ஸ்டர்ஸ்க்கு இடம் கொடுக்கலாமே அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ஒரு ட்ரோல் பண்ணாலுமே வந்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஹேட்டர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு தோனி ஃபேனா? அவங்களாம் சிஎஸ்கே பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஐபிஎல் வந்து ஒரு பிக்கெஸ்ட் டோர்னமெண்ட் ஆஃப் இந்தியா, அது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதில் ஒரு டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா அது சிஎஸ்கே மட்டும்தான். அதில் 10 ஃபைனல்ஸ். சில டீம் பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும், பிளே ஆஃபுக்கு போனால் கப் அடிக்கிறது ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். அதில் சென்னை ரொம்ப ப்ரூஃப் பண்ணி 5 ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. 5 டைம் வின்னர்ஸ், 5 டைம் ரன்னர்ஸாக இருந்திருக்காங்க. 2 சீசன் அவங்க இல்லாமல் போனதுக்கு சிஎஸ்கே வந்து எந்த தப்பு கிடையாது. அதோட மேனேஜ்மெண்ட் ஏதோ சில தவறுகள் நடந்திருக்கு. சிஎஸ்கே பேன் ஆயிருக்கலாம், ராஜஸ்தான் தான் பேன் ஆச்சு. ஏன் ராஜஸ்தானை ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னா அந்த டீம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் கப் அடிச்சாங்க. சென்னை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பொறாமை. அதில் ரொம்ப லாலிபாப் பாய்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபயர் ஆவாங்க. ஏன்னா எங்கள் டீம் அவங்கள ரொம்ப கதற விட்ட ஒரு டீம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹெல்த் பற்றி என்ன சொல்லுவாங்க? ஆமாம், 2023ல் ஒரு நீல் இன்ஜுரி ஆச்சு, அந்த இன்ஜுரி ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறமா 24ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட பேட்டிங் எப்படி இருந்ததுன்னு. 4 பால்ல 20 ரன், ஹேட்ரிக் 6, அந்த மாதிரி தான். தோனிக்கு வயசாச்சுன்னெலாம் சொல்லாதீங்க சரிங்களா. இன்றைக்கும் போலர்ஸ் யார்கர் போடுறதுக்கு பயப்படுறாங்கன்னா அது தோனியோட ஹெலிகாப்டர் பார்த்து தான். ஒரு பேட்ஸ்மேனோட வீக்னஸே யார்கர் பாயிண்ட் தான். அந்த யார்கரில் ஒருத்தர் ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறாருன்னா அது தோனியால் மட்டும்தான் முடியும். அப்புறம் அவரோட நிறைய பால் சாப்பிட்றாரு அப்படின்றாங்களே, அதை நீங்கள் எப்படி பாருங்க? எனக்கே தோணும் சம்டைம்ஸ் என்னன்னா, அவர் வந்துடுவார் முன்னாடியே ஒரு 16வது ஓவர் 14வது ஓவர்லாம் வந்துடுவார். ஆனால் அடிக்கவே மாட்டார். நம்ம அப்படியே அடிப்பார் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஜெயிச்சிட்டா நம்மளுக்கு ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு ஆகிடும். ஜெயிக்காம தோத்துருவார். ஒரு 2 ரன் தோக்கும் போது என்ன ஆகுனா, அடடா இது முன்னாடியே அடிச்சிருக்கலாமே, இந்த ஒரு 2 ரன் ஓடி இருக்கலாமே அப்படின்னு வாய்ப்பு கிடைக்கும். எல்லா மேட்சும் ஒரே ஆளாக அடிக்க முடியாது. இப்போ கிரிக்கெட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாரி சொல்லலாம், ஆனால் ப்ளே பண்ண முடியாது. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஆடுற ஒரு விஷயம் கிடையாது. ஓகே. கிரவுண்டில் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி எந்த நேரத்தில் சுச்சுவேஷன் எப்படி வேணால் மாறலாம். அது வந்து எக்ஸாம்பிள் 23 ஃபைனலாக இருந்திருக்கு. அவரோட ஃபீல்டு செட்டப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபீல்டு செட்டப் இல்லை, அது ட்ராப் செட்டப். ஒரு வேட்டையாடுறதுக்கு ஒரு விலங்கை நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருந்த மாதிரி அது விழுந்துடும். இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேப்டனை பார்த்தா ஃபயர் ஆக தானே செய்யும். ஓகே கைஸ், நம்ம வரப்போ 2025 ஐபிஎல் எப்படி இருக்கும், என்னென்ன டீம் என்னென்ன மாதிரிலாம் ப்ளே பண்ணும், என்னென்ன சாதனைலாம் புரியும்னு சொல்லிட்டு எந்த டீம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுலாம் வந்து ப்ரோ சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். நானும் ஒரு சிஎஸ்கே ஃபேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு அது உண்மையாக நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.